நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பிறக்கப் போகும் புரட்டாசி மாதம் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி, ஒரு கிரகத்தினுடைய உச்சம், குறிப்பா உங்களுடைய வேலையில வேகத்தையும் வியாபாரத்துல விவேகத்தையும் கொடுத்து வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்க போகின்ற கிரகங்கள். இந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலிருந்து வேலை தொழில் வரை எப்படி இருக்க போது இந்த புரட்டாசி மாசம் முழுமையான பலனை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆளுன்ற வசதியை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உனக்கு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாசத்துல எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா சுப செலவு தாங்க. ஸோ சுப செலவு இரண்டாக மாறப்போகும் சொத்தும் சொந்த பந்தமும். உங்களுடைய கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். சந்திரனுக்குரிய வீடு கடகம். இந்த கடகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய கன்னி ராசியில உங்க கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நட்சத்திராதிபதியினுடைய வீட்டில் கடகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய விஷயத்தில், திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க போது இந்த புரட்டாசி மாசம். உங்களுடைய வாழ்க்கை துணையால், காதல் துணையால் ஒரு பெனிஃபிட் நீங்க அடைய போறீங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது. திருமண காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கிறது, திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் ஏற்படுறது, கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கிறது இந்த புரட்டாசி மாசமா இருக்கும். அதுக்கு வாய்ப்பு அதிகம். மேலும் வாழ்க்கை துணை வழியில ஒரு வீடோ அல்லது வரனோ அல்லது வருமானமோ அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை தொழிலோ அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புரட்டாசி மாசம் அதிகமான முறையில இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார். ஸோ இது உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய போகுது இந்த புரட்டாசி மாசம். உங்களுடைய ஒரு பிளான், ஒரு திட்டம் பழிக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்க எழுதக்கூடிய தேர்வுகள்ல, படிக்கக்கூடிய படிப்புகள்ல வெற்றி உறுதியான முறையில் இருக்குது. மேலும் இந்த அரசாங்க வேலைக்கு எக்ஸாமுக்கு தேர்வு எழுதுறீங்க, ஒரு வேலை விஷயமா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த புரட்டாசி மாசம் அதுக்கு சாதகமா இருக்கு. உங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் அதனால் வேறு வெற்றிகள் கிடைக்க போது, வேலை முதல் படிப்பு வரை. சரிங்களா? அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்ச நிலையில் இருக்கிறார், உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ புத்தி கரெக்டா இருக்கும். கல்வி, அறிவு, திறமை வெளிப்படக்கூடிய ஒரு தருணம். ஸோ நல்ல ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால எழுத்து முதல் நிச்சயம் படிப்பு வரை மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல. அடுத்து 2ஆம் வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு துலாம் ராசியில. நிலபுலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிலத்தால் ஒரு சொத்தால் ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னா அது சுமூகமாக தீரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாசமா இருக்கும். கண்டிப்பா ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பா அந்த புரட்டாசி மாசத்துல சொத்து பத்து வாங்கக்கூடியதற்கு சாதகமான பலன் உங்களுக்கு நடக்கும். குடும்ப சொத்து வருவதற்கும், குடும்பத்தில் ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்கு யோகங்கள் இருக்கு. நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சரிங்களா? இன்னொரு பக்கம் உங்களுடைய கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு சிம்மம், அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பார். புரட்டாசி மாசம் முழுவதுமே சூரியன் கன்னியில் அமர்ந்திருப்பார். அதனால தான் இது கன்னி மாதம் சொல்லுவோம். ஸோ கன்னியில் சூரியன் இருப்பார். அப்படி 12 குறிவன் ராசியில் அமர்ந்திருக்கும் போது 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். அப்போ செலவை குறிக்கிறது. அப்போ செலவு இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்க போது அது சுப செலவா இருக்க போகுது. ஒரு இடத்தை இல்லை ஒரு சொத்தை நீங்க வாங்கி இல்லை வாங்குவதற்கு ஒரு முதலீடு பண்ண போறீங்க. அதே போல திருமண காரியத்தில் ஒரு சுப செலவு. அப்போ ஒரு கடமைகள் உங்களுக்கு முடியுது. மேலும் 10ல் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்துல ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு ஆதாரங்கள், ஒரு அச்சாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சாரம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு அட்வான்ஸ் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு விடிவிலக்கு அல்லது முதல் ஆரம்பமாக அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு சாதகமா இருக்கு. இப்போ 12ஆம் வீட்டுல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ பூர்வீக சொத்துல ஒரு ஆல்ட்ரேஷன், என்ன கட்டிய வீட்டுல ஒரு புதுப்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நீங்க செய்வீங்க. உங்களுடைய மாமியார் வீடு அல்லது வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட வீடுகள்ல புதிய ஒரு சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல வெளிநாடு போற சம்பந்தப்பட்ட முயற்சியில கொஞ்சம் செலவுகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் செலவுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, இதெல்லாம் முதலீடுன்னு சொல்லிக்கலாம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடங்க ஆரம்பிப்பீங்க. புரட்டாசி மாசம் அதற்கு மிக மிக சாதகமா இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகம், அதற்குண்டான ஆரம்பம் இந்த புரட்டாசி மாசமா இருக்கும். மேலும் 6ல் ராகுபவன் அமர்ந்திருக்கிறாரு கும்ப ராசியில.
ஸோ கும்பராசியில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறாரு, எந்த விதமான பயிற்சி மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த புரட்டாசி மாசத்துல மிக முக்கியமா தாய்வழி உறவுகள் இரண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன மன சஞ்சலங்கள், அவங்களோட கருத்து வேறுபாடுகள் தாய்வழி உறவுகளோடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு நேரத்துல 7ல் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனிவன் வக்ரகதியில் இருக்கிறாரு. அப்போ நிச்சயம் திருமண வாழ்க்கையில் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஒரு திருப்தம், ஒரு நிம்மதி, சந்தோஷம் உண்டு. அதே நேரத்துல புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல புதிய சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு வேலை, தொழில் ரீதியான ஒரு நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய தொழில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அப்போ அதுக்கடுத்து புதிய உறவுகள் அமைஞ்சு புதியதொரு வாழ்க்கையில, புதியதொரு வேலை தொழில பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாசம் இருக்கக்கூடிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப உண்டு. மேலும் இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் 12க்குரிய சூரியன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து, மேலும் புதன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்து நேரடி 7ஆம் பார்வையா மீன ராசியை பார்க்குறாங்க, இந்த 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இதேன்னு ஒரு தொடர்பு இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க வழியில் ஏதோ ஒரு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால வண்டி வாகனம் ஓட்டிட்டு போறவங்க தேவையில்லாத ஒரு ஃபைன்ல மாட்டிக்காதீங்க. கவர்மெண்ட் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் தேவையில்லாம சிக்கிறாதீங்க. அரசாங்கத்துக்கு ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதுல கவனத்தோடு இருந்துங்க. அல்லது அரசாங்க ஒரு வேலை இல்லை கவர்மெண்ட் ஒரு லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று கவர்மெண்ட் இருந்து காசு நீங்க வாங்கணும், இல்லை காசு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது இந்த புரட்டாசி மாசத்துல. புதனுடைய உச்ச பார்வை நேரடி 7ஆம் வீட்டுல பதிகிறதுனால அது 7ல் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனிவன் வக்ரமா இருக்கிறார். அப்போ இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒப்பந்தம், வேலை ரீதியான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். சரிங்களா? மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நினைத்து வருந்திய விஷயங்கள், மன ரீதியா பூட்டி வச்ச விஷயங்கள், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. மன வருத்தங்கள், மன அழுத்தங்கள் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை சம்பந்த விஷயத்துல ஒரு நீங்குது. ஓகேங்களா? வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை திருமண வாழ்க்கையில் இருந்தால் அந்த பிரச்சனை அடியோடு மறையும். ஓகேங்களா? இந்த ஒரு நேரத்துல நிச்சயம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகள் சரியாகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. 10ல் மிதுன ராசியில் அமைந்திருக்கக்கூடிய குருவான் அதற்கு மேலும் உங்களுக்கு நன்மை செய்கிறாரு. மேலும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில உச்சமடைகிறார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்துல நிச்சயம் தொழிலுக்கும் மற்றும் குழந்தை சம்பந்தமான விஷயத்திற்கும் ஒரு லாபகரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகள் வழிகளிலும் சில நன்மைகள் இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த புரட்டாசி மாசம் மிக முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் நரசிம்மருடைய வழிபாடு. புதன்கிழமை என்று செய்யும் பொழுது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பயம் நீங்கி உங்களுடைய காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கண்டிப்பா நரசிம்மருடைய வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலும் மிக முக்கியமாக கண் பார்வை இழந்தவர்களுக்கு கல்வி உதவி, அதாவது கண் பார்வை இல்லாதவங்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு உதவிகள் நீங்கள் செய்யுங்க. அது மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு வழுக்கும். தவறாம அதை நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சுந்தரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.